நம்ம மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த மக்களை என்ன நினைக்கிறாங்க? ஏதோ தமிழக அரசு வந்து அந்த நேரத்தில் ஜெயிச்சு வந்தா இலவசங்களை கொடுக்குறாங்க. இந்த இலவசம் யாரோட பணம்? மக்களோட வரி பணம். இலவசம் என்பது இது தமிழக அரசு ஆளுகின்ற முதல்வர் பணம் இல்லை, தமிழகத்தை ஆளுகின்ற அமைச்சர்கள் பணம் இல்லை. இது அத்தனையுமே வந்து நம்மளுடைய மக்கள் வரி பணம் என்பதை நீங்க உணர வேண்டும். உங்களுக்கு தெரியல, அவர்கள் ஆட்சி விடத்தில் அமரவர் என்பதற்காக ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த மக்களை ஏமாத்துகிறார்கள். அதுல குறிப்பா பார்த்தா பட்டியலிட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள். எல்லா சமூகத்திலையும் உயர்ந்தவனும் இருக்கிறான், தாழ்ந்தவனும் இருக்கிறான். ஆனா தாழ்ந்த சமூகத்தை ஒடுக்க நினைக்கின்றது இந்த தமிழக அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் புரட்சி பாரதி கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் நீங்கள் உங்க பகுதியில் இருக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும். அநீதிகளை காவல்துறையிடம் சொல்லுகின்ற பொழுது இதை வந்து இந்த சமூக மக்களுக்கு இது போன்ற ஒரு அநீதிகள் நடக்கிறது என்று காவல்துறைகிட்ட நீங்க சொல்ல வேண்டும். காவல்துறையும் உங்களுக்கு கைவிரித்து தான் காட்டுகிறது. எத்தனையோ ஒன்றே இல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்க படிக்கின்ற இளைஞர் உள்ளட்டு ஓட்டியமானான்னு சொல்லிட்டு அவன் கையை வெட்டுறான். இதை மதுரையில் உன்ன மாதிரி அவன் மருத்துவமனையில் தான் இருக்கிறான். புல்லட்டு ஓட்டக்கூடாதா? தாழ்த்தப்பட்டவன் புல்லட்டு வாங்கக்கூடாதா? தாழ்த்தப்பட்டவன் வீடு கட்டக்கூடாதா? தாழ்த்தப்பட்டவன் வசதி வாய்ப்போட வளரக்கூடாதா? இப்படியெல்லாம் வளர்த்தா தாழ்த்தப்பட்டவனுடைய உடைமைகளை சீரழிக்கிறார்கள். இதையெல்லாம் நாம வந்து நம்மளுக்கு சட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சட்டத்தை நாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வெட்டலாம். இது எந்த விதத்துல நியாயம்? காவல்துறை நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கு என்று போனால் காவல்துறை எதிரே நம்மளை வெட்டாங்க. இது போன்ற அநீதிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்தை ஆளுகின்ற தமிழக அரசு இதை இரும்பு கரம் கொண்டு இதை அடக்க வேண்டும். அடக்கவில்லை என்று சொன்னால் புரட்சி பாரதி கட்சி இது மட்டும் அல்லாமல் இன்னும் தொடர் போராட்டங்களை நடத்த என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்க வந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வந்திருக்கின்றோடு நீங்க கூடி இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளுக்கு குரல் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். எங்கெல்லாம் நம்மளுக்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு சென்னையிலிருந்து என்னுடன் வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி நம்மளுடைய சரவணா அவர்கள் அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நம்மளுக்கு போதிய நம்மளுக்கு அதாவது பேசுறதுக்கு போதிய வழி இல்லாத வச்சிருக்காங்க. நான் இந்த வந்து பேசுறேன்னு சொன்னோம்னா ஒரு ஒளிபெருக்கி வைத்திருக்கணும். இது ஒளிபெருக்கி வைத்தோம்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே போகிற வரவங்களுக்கெல்லாம் கேட்டுருக்கோம். ஆனால் நம்ம பேசுகிறது நம்மளுக்கு மட்டும்தான் கேட்டுக்கிறது. இது ஒளிபெருக்கி இல்லாததுனால இது நிறைய பேர் எல்லாம் பேசக்கூடிய ஆளுங்க தான். இது நம்ம நல்ல தம்பி பேசுவார், எல்லாமே பேசக்கூடிய ஆளுங்கள். ஆனால் ஒளிபெருக்கி இல்லை. அவங்க பேசுகின்ற வார்த்தை நம்மளை சுற்றி தான் இருக்கும். ஒளிபெருக்கி இருந்தால் போக்குவரத்து இருக்கும், பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரிகளுக்கும் நம்ம பேசுகிறதுக்கு இருக்கோம். ஆகையால் ஆர்ப்பாட்டத்தில் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மாநகருக்கும் மற்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தலைமையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேட்டி 2 வருடம் இல்லைங்க, பல வருடமா வசிக்கிறாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 3 வருடம் அந்த இடத்துல குடியிருந்தா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா என்று மறைந்த கருணாநிதி அவர்கள் அறிவித்தார்கள். 3 வருடம் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி 10 வருடம்னாங்க, அப்புறம் 5 வருடம் தான் சொன்னாங்க. அது பிறகு இவர் ஆட்சியா இருக்கின்ற பொழுது 3 வருடம் அந்த அரசாங்கத்தில் வந்து அவங்க பூர்வீகமா இருந்து அதில் இருந்தார்களானா அவங்களுக்கு வந்து பட்டா குடிமனை பட்டா வழங்கணும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போ அரசு தமிழகத்தை இப்போ ஆண்டு கொண்டு இருக்கின்ற திராவிட மாடல் அரசு இப்போ அறிவித்து இருக்கிறது. எங்கெல்லாம் அந்த தலித் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வீட்டு மனை பட்டா வழங்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க.
அந்த தலைவாசல் பகுதியில் பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரிகளாக வந்து அதை ஆய்வு செய்துட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லிட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது ஏனோ தெரியவில்லை, அது நிலவலை இருக்கிறது. அதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அங்கு வசிக்கின்ற பட்டியலின மக்களுக்கு அந்த பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மண்டையை எடுக்கிறான். அதில் உழுவாத்தில் எடுத்துருக்கிறதுக்கு நான் உழுவத்தில் எடுக்கிறேன். சந்தோஷம் கரெக்டாக வந்து சந்தோஷம் தான் கண்டுறல.